அடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு தொகுதிகள் தோறும் பிப்ரவரி 28 வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது. 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏராளமான பொய்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை முன்வச்சேன். அதை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, ஊடகங்களை பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. ஆனா அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பிப்ரவரி 1 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது பிரச்சாரம். தயாராயிட்டீங்களா? கேட்கல. அடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு தொகுதிகள் தோறும் பிப்ரவரி 28 வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது. இளைஞர் அணியினரும் பிப்ரவரி 7ஆம் நாள் விருதுநகர்ல தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு நடத்துவதற்கு அவங்க ஆயத்தமாகிட்டாங்க. பிப்ரவரி 11 தொடங்கி பூத் கமிட்டி மாநாடு மண்டல வாரியாக நடக்க போகுது. துணை முதலமைச்சர் பேசும்போது சொன்னாரு மாதம் ஒரு மாநாடு. ஆனா பிப்ரவரி மாதம் மட்டும் 5 மாநாடு நடத்த போறோம். 4 வாரம் தான், ஆனா 5 மாநாடு. கோட்டமாம் திருச்சியில 10 லட்சம் உடன்பிறப்புகள் கூடுகிற மாநில மாநாட்டை பேரிழச்சோடு நடத்த போறோம். அதனால சொல்ற ஜனநாயக போர்க்களத்துல வெற்றியை பெற வரைக்கும் உடன்பிறப்புக்கான உங்களுக்கு உங்களை வழிநடத்தக்கூடிய இந்த தலைமை தொண்டரான எனக்கும் ஓய்வில்லை, உறக்கமில்லை. உங்களுக்கு ஓய்வு கிடையாது. முக்கியமா மகளிர் அணியான நீங்க பரப்புரையோட முன்கள வீராங்கனைகளாக நிக்கணும். ஏன்னா எதிரணியரோட பொய் பிரச்சாரங்களை பெண்களான உங்களால தான் முறியடிக்க முடியும். வாதத்தால உங்களால தான் வெல்ல முடியும். அதனாலதான் நான் அதிகமாக உங்களை நம்புறேன். பெண்களையும் இளைஞர்களையும் தான் நான் நம்புறேன். சொன்னார்களே 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏராளமான பொய்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். உலக வரைபடத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு போயிட்டு தேர்தல் காலங்கள்ல இந்தியாவுக்குள்ள வருவார் நம்ம பிரதமர். இப்ப தமிழ்நாட்டுக்கு கனிமொழி சொன்ன மாதிரி தேர்தல் சீசன் இங்கே வந்தார், இனியும் வருவார். பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை முன்வச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி வருவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை வச்சேன். அதை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, ஊடகங்களை பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. ஆனா அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பழைய கண்டென்ட்டையே பேசிட்டு நமக்கு புது கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறார் பாருங்க. நாட்டில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்காரு. மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இங்கதான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க. அண்மையில் அவதார் என்ற குழுமம்
இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு, ஆரோக்கியம், கல்வி முதலான சமூக காரணிகளை சிறந்து விளங்குகிற நகரங்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. 125 நகரங்கள் கொண்ட இந்த பட்டியல்ல முதல் 25 நகரங்கள்ல சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், வேலூர், ஈரோடு ஆக 7 நகரங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களை மணிப்பூரை மறந்துட்டீங்களா? 2023 மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்குப்படி பாத்தீங்கன்னா 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருவர் இருவர் அல்ல, 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க.